அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு அல் ஃபுர்கான் தாவா சென்டர் நடத்தக்கூடிய வட்டி ஓர் சமூக சீர்கேடு என்ற தொடர் பிரச்சாரத்தை தமிழகம் முழுவதும் இந்த ஜமாத் நடத்தி கொண்டிருக்கிறது. அதனுடைய நீட்சியாக பல்லாவாரத்தில் வட்டியின் விபரீதத்தை பற்றியும், வட்டி என்பது ஒரு பொருளாதார சுரண்டல், சமூகத்தை நாசமாக்கக்கூடிய புற்றுநோய் என்பதை விளங்கி இந்த வட்டி என்னும் பெரும்பாவங்களை விட்டு இஸ்லாமிய சமுதாயம் முற்றிலுமாக விலக வேண்டும், வட்டி என்னும் பாவ செயலில் விழுந்து நம்முடைய மறுமை வாழ்க்கையை பாழாக்கி கொள்ளக்கூடாது என்ற நல்ல நோக்கத்திற்காக இந்த பிரச்சாரத்தை இந்த ஜமாத் கையில் எடுத்திருக்கிறது. அன்புக்கினியவர்களே, பெரியோர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த வட்டியை குறித்து திருமறையிலே கடுமையான முறையிலே எச்சரிக்கை செய்கிறார். முஸ்லிம்கள் எந்த ஒரு காலகட்டத்திலும் வட்டியில் எந்த விதமான தொடர்பும் வைக்கக்கூடாது, வட்டியின் வாடை கூட ஒரு இஸ்லாமியனிடத்தில் அடிக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் மிகவும் கண்டிப்புடன் கடுமையான வார்த்தை சொற்பொருகத்துடன் இந்த வட்டியை குறித்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறையிலே எச்சரிக்கிறான். அந்த எச்சரிக்கையை சற்றும் மதிக்காமல் இந்த உலகத்தில் எப்படியும் வாழலாம் என்ற மனப்போக்கிலே இன்றைக்கி முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான், வல்லதீன ஏக்குலூன ரிபா, வட்டியை உண்ணக்கூடியவர்கள் லா யகூமூன இல்லா கமா யகூமுல்லதி தஹப்பத்து ஷைத்தானு மினல் மஸ், அதாவது ஷைத்தான் தீண்டியதை பைத்தியம் பிடித்தவன் போல் நாளை மறுமையிலே அவன் எழுவான். நாளைய மறுமையில் அல்லாஹ் இந்த வட்டி வாங்கி தின்னவனுங்களை எழுப்பும் பொழுது அல்லாஹ் அவங்களை எப்படி எழுப்புவானா, பைத்தியக்காரனாக எழுப்புவானா. ஏன் அவன் பைத்தியக்காரனாக எழுப்பப்படுறான்னா, உலகத்தில் வட்டி வாங்கி தின்னுட்டு இருந்தான். வல்லதீன ஏக்குலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல்லதி தஹப்பத்து ஷைத்தானு மினல் மஸ், ஷைத்தான் தீண்டியவனைப் போல நாளை மறுமையிலே பைத்தியம் பிடித்தவனாக அவன் மறுமையில் எழுப்பப்படுவான். எதனால் அவன் பைத்தியம் பிடிச்சவனாக எழுகிறான்? இந்த வட்டியை வாங்கி தின்று கொண்டிருந்தான். தாலிக பி அன்னஹும், அதற்கு அவன் என்ன காரணம் சொன்னான்? காலு இன்னமல் பைஉ மிஸ்லு ரிபா, வட்டியை போன்றுதான் வியாபாரம் என்று அதற்கு அவன் வியாக்கியானம் பேசினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய காலத்தில் வாழ்ந்த காஃபிர் இடத்துல போய், ஏன்டா அப்படி வட்டியை வாங்கி திண்டு நாசமாக போறீங்கன்ட்டு மக்களிடத்தில் அந்த வட்டியை குறித்து பிரச்சாரம் செய்கிறாங்க. அதற்கு அந்த வட்டியை வாங்கி தின்ன அந்த மக்கள் என்ன தெரியுமா சொன்னால், வியாபாரமும் வட்டியும் ஒன்று தான், வியாபாரத்தில் நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு கூட 1 ரூபா வச்சு லாபம் வாங்கலையா, அந்த மாதிரி வட்டிக்கு கொடுத்து நாங்கள் ஒரு லாபம் வாங்குகிறோம் என்று, வட்டியும் வியாபாரமும் ஒன்று தான் என்று அதற்கு அவன் வியாக்கியானம் கொடுக்குறான். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், வஹல்லல்லாஹு பைஅ வஹர்ரம ரிபா, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான், வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். வியாபாரன்றது ஒரு கச்சிப்பு 10 ரூபான்னு வைங்களேன், கடையில் நான் 10 ரூபா கொடுத்து வாங்க போகிறாங்க, அசல் 9 ரூபா இருக்கும், 1 ரூபா வச்சு லாபம் வச்சு விற்பான். இது ஒரு வியாபாரம், ஒரு முறை தான் ஒரு பொருளுக்கு லாபம் வச்சு விற்க முடியும். வட்டின்றது அப்படியா? ஒரு ஆளுக்கிட்ட போய் 1000 ரூபா கடன் வாங்குறீங்க, 1000 ரூபாய்க்கு 100 ரூபான்னு வட்டி பிடிச்சிட்டு 900 ரூபா கையில் கொடுக்குறான். இந்த ஜனவரி மாதத்தில் 1000 ரூபா கொடுத்தானா 100 ரூபா வட்டிக்கு எடுத்துக்கிட்டு கொடுப்பான். அடுத்த பிப்ரவரி மாதம் போனால் அதுக்கு ஒரு 100 ரூபா அதுக்கு ஒரு வட்டி போடுவான். மாதம் அதுக்கு அவன் போட்டு வட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறானே, ஆதாயம் அடைகிறானே. அந்த கடனுக்கு ஆதாயம் அடைவதுக்கு பேர் தான் வட்டி. வியாபாரம் ஒரு முறை பொருளை கையில் காசை கொடுத்து பொருளை வாங்குகிறோம். ஒரு வியாபாரி, நான் இன்றைக்கி ஒரு சோப்பு விற்றேன், அதனால் இன்றைக்கி இதுக்கு ஒரு லாபம் கொடு, அடுத்த மாதம் வீட்டுக்கு ஒரு லாபம் கேட்டால் கொடுன்னு கேட்டால் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அப்போ வட்டி என்பது அது ஒரு தாறுமாறாக பெருகக்கூடிய, எந்த விதமான நியாயமும் இல்லாமல் தர்மமும் இல்லாமல் மனிதனுடைய நெருக்கடியை, மனிதனுடைய பலகீனத்தை பயன்படுத்தி அவன் கடுமையான நெருக்கடியில் இருக்கும் பொழுது, அவங்க வறுமையில் இருக்கும் பொழுது, அவன் வறுமையும் நெருக்கடியை பயன்படுத்தி கொண்டு பொருளாதாரத்தை பணத்தை கொடுத்து அதற்கு கடனுக்காக ஆதாயம் அடைகிறான். பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் வட்டி. இந்த வட்டியை வாங்கி யார் தின்னுகிறார்களோ நாளை இவர்கள் மறுமையிலே பைத்தியம் பிடித்தவனை போல் எழுப்பப்படுவார்கள். இது அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுகிறான். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த வட்டியை விட்டு நீங்கள் விலக மறுத்தால், இந்த வட்டி வாங்கி தின்றதை விட்டு நீங்கள் விலக மறுத்தால் நாளை அல்லாஹ் உங்களை நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் தள்ளுவான். ஹாலிதீன ஃபீஹா,
நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் அல்லாஹ் நம்மளை தள்ளுவானாம். அப்போ இன்றைக்கி வட்டிக்கு எப்படிலாம் இந்த மக்கள் வாங்கி சாப்பிட்றாங்க. இன்றைக்கி முஸ்லீம் ஆகிய நாம் என்ன நினைக்கிறேன்னா, பேங்க்கில் வர வட்டியை வாங்கி தின்னாதான் ஹராமு, இல்லை வட்டி கடைக்கார மாதிரி தண்டலுக்கு வட்டியை காசு கொடுத்துட்டு அதுக்கு மாதம் மாதம் வட்டி வசூல் பண்ணாதான் தவறு நாம் நினைக்கிறோம். ஆனால் வட்டிக்கு பல வெரைட்டி, பல உருவம் இருக்கிறது. இன்றைக்கி முஸ்லீம் சமுதாயத்தில் வட்டி எப்படியெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க கேட்டால், ரொம்ப முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி சென்னையில் அதிகமான வாடகை அதிகமாக இருக்கிற காரணத்தால் வாடகை வீட்டில் இருக்கிறது ரொம்ப சிரமம், நம்ம வருமானத்துக்கு வாடகை கொடுக்க முடியாது. அதனால் நம்ம என்ன செய்வோம், கழுத்தில் காலில் போட்டிருக்கிற நகையெல்லாம் கலட்டி விற்று அது ஒரு 5 லட்சமா 10 லட்சமா ஒரு பெரும் தொகையாக திரட்டி ஹவுஸ் ஓனர் இடத்துல அக்ரிமெண்ட் என்ற பெயரில் நாம் வீடை ஒத்திகைக்கு போய் இருக்கிறோம். அக்ரிமெண்ட்டில் 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுத்துட்டு வாடகை கொடுக்காம நம்ம என்ன செய்கிறோம், 2 வருஷ காலம் 3 வருஷ காலம் 5 வருஷ காலம்னு சொல்லி ஒரு வீட்டில் அக்ரிமெண்ட்டு போய் நம்ம இருக்கிறோம். இப்படி அக்ரிமெண்ட்டில் இருக்கிறது அது வட்டின்னு பல முஸ்லீம்களுக்கு தெரியறது கிடையாது. என்ன நினைக்கிறாங்க முஸ்லீம்கள், நாங்கன்னா பணத்தை வெளியில் வட்டிக்கு விட்டு வாங்கி சாப்பிடுவா செய்கிறோம், எங்கள் பணத்தை அவர்கிட்ட கொடுத்துருக்குறோம், நாளைக்கு நாங்கள் வீடு காலி பண்ண போகும்போது அந்த பணத்தை அவர் கொடுக்க போகிறாரு, இதில் எங்கே நாங்கள் பணத்தை வாங்கி வட்டிக்கு வாங்கி தின்னு நினைக்கிறீங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வட்டியோடைய வரை விளக்கணம் என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா ரிபா இல்லா பி நசியா, கடனில் தவிர வட்டி வராதுன்னு சொன்னாங்க. வட்டி எதில் வருமா, கடனில் தான் வட்டியே வரும். இந்த கடன் கொடுக்குற போது இப்போ நான் ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா கடன் கொடுக்குறேன், இந்த 10,000 ரூபா என்னுடைய காசு அந்த ஆள் கையில் இருக்கிறதுனால அந்த ஆளுக்கிட்ட நான் என்ன செய்கிறேன், மாதம் மாதம் எனக்கு நீ 100 ரூபா வட்டி கொடுத்துரு, 500 ரூபா வட்டி கொடுத்துரு. எதுக்காண்டி வட்டி வாங்குறேன், என் காசு அவங்ககிட்ட நிற்கிறதுக்காண்டி நான் வட்டி வாங்குறேன். அப்போ அந்த காலத்துக்கு அந்த நேரத்துக்கு ஆதாயம் அடைவது தான் வட்டி. ஒரு சும்மா பணத்தை கொடுத்துட்டு திரும்ப வாங்கினா வட்டி இல்லை. இப்போ ஏன் 10,000 ரூபா உங்கள்கிட்ட நிற்கிதில்ல, என்னுடைய பணத்தை நீ ரொட்டேஷன் பண்ணுறல்ல, என் பணத்தை வாங்கி நீ வேறு வேலை பார்க்குறல்ல, என் பணம் உங்கள்கிட்ட நிற்கிற காலமெல்லாம் 1 மாதம் நின்றாலும் சரி, 1 வருஷம் நின்றாலும் சரி, 1 நாள் நின்றாலும் சரி, என் பணம் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால அந்த காலத்துக்கு அந்த நேரத்துக்கு அந்த தவணைக்கு நீ எனக்கு ஆதாயம் கொடுக்கணும். அதை என்ன பணமாக வட்டியாக கொடுத்தாலும் ஒன்று தான். இல்லை அக்ரிமெண்ட்டில் சொல்லி 5 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் வாடகை கொடுக்காம அந்த வீட்டை அனுப்பிக்கிறீங்க இல்லையா. ஒரு வீட்டில் போய் குடியிருந்து கொண்டு அந்த வீட்டுக்கு உண்டான மார்க்கெட்டு நிலவர பிரகாரம் அதுக்கு 5,000 ரூபா 10,000 ரூபா வாடகைன்னு வைங்க, அதை கொடுக்காம ஒரு முஸ்லீம் அந்த வீட்டில் வாடகை கொடுக்காம வசிக்கிறாரு, வாடகை கொடுக்காம அந்த வீட்டில் வாழ்கிறாரு. ஏன் வாடகை கொடுக்க மாட்டுறாரு, நம்ம 5 லட்ச ரூபா அவர்கிட்ட நிற்கிது, நம்ம பணம் 5 லட்ச ரூபா ஹவுஸ் ஓனர் வச்சிருக்கிறாரு, அப்போ நம்ம பணத்தை அவர் வச்சிருக்கிறதுனால அவர் வீட்டை நம்ம பயன்படுத்தி கொள்கிறோம். இப்படி நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்துக்கு பணத்துக்கு எந்த ரூபத்தில் நீங்கள் வடிவத்தில் லாபம் அணிவித்தாலும் ஆதாயம் அடைந்தாலும் அதுதான் வட்டி. இதே அந்த 5 லட்ச ரூபாய் அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட நீங்கள் கொடுக்காம வெறும் 50,000 ரூபா அட்வான்ஸை மட்டும் கொடுத்துருந்தா நீங்கள் வாடகை கொடுக்காம அந்த வீட்டில் உங்களை அவர் இருக்க விடுவாரா, உங்களை அந்த வீட்டில் அவர் சும்மா இருக்க விட்டுருவாரா? அப்போ உங்களுடைய 5 லட்சம் பணம் அவர்கிட்ட இருக்க போய் உங்களுக்கு வாடகை வாங்காமல் உங்களை விட்டு வச்சிருக்கிறாரு. அப்போ உங்கள் 5 லட்ச ரூபா பணம் அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் நீங்கள் வாடகை கொடுக்க மாட்டீங்க. அப்போ உங்கள் பணத்துக்காக வேண்டி ஒருத்தருடைய வீட்டை நீங்கள் இலவசமாக அனுபவிக்கிறீங்க, இலவசமாக பயன்படுத்துகிறீங்க, இதுதான் வட்டி. அப்போ அப்படி வட்டியை வாங்கி தின்ற லிஸ்ட்டில் அல்லாஹ் கொண்டு போய் உங்களை வச்சிருவான். அல்லாஹ் என்ன வைப்பான், உங்களை வட்டி வாங்கி தின்ற லிஸ்ட்டில் வச்சிருவான். அப்போ வட்டி வாங்கி தின்ன, ஏன்டா வட்டி வாங்கி தின்னு கேட்பான். அப்போ நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இப்போ அல்லாஹ் சொல்றா, யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், அல்லாஹ் வட்டியை அழிக்கின்றான், தர்மத்தை வளர செய்கிறான். அல்லாஹ் வட்டியை அழிப்பேன்னு சொல்லியிருக்கிறான். வட்டி வாங்கி தின்றவன் நன்றி கெட்ட பாவி, குல்லு கஃபாரின் அஸீம், யாரெல்லாம் வட்டி வாங்கி தின்றானோ அவன் பாவி, அநியாயக்காரன் அல்லாஹ் சொல்கிறான். நாம் இப்போ ஒரு ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் 5 லட்சமோ 10 லட்சமோ 3 லட்சமோ பணத்தை கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கு வாடகை தராமல் அந்த வீட்டில் இலவசமாக 2 வருஷம் 3 வருஷ காலம் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் பணத்துக்காக நீங்கள் ஆதாயம் அடைகிறீர்கள். உங்களுடைய பணத்துக்கு நீங்கள் ஆதாயம் அடைந்தால் அதுக்கு பேர் தான் வட்டி. நீங்கள் வெறும் அந்த காசை கொடுத்துட்டு அதுக்கு காசாக வாங்கி நீங்கள் வாயில் போட்டுக்கிட்டால் தான் வட்டி கிடையாது. உங்கள் காசு அவங்ககிட்ட இருக்கிற காரணத்தினால தான் நீங்கள் வாடகை கொடுக்க மாட்டீங்க. உங்கள் பணம் அவன் இடத்துல இருக்கிறதுனால தானே நீங்கள் அந்த வீட்டில் இலவசமாக வசிக்கிறீங்க.
அப்போ அந்த ஆதாயத்திற்கு பேர் தான் வட்டி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இதுபோல் முஸ்லீம்கள் பல வகையில் வட்டியை வாங்கி சாப்பிட்றாங்க. காசுக்கு பணம் கொடுத்து வட்டி தொழில் செய்கிறவங்க முஸ்லீம்களை 100க்கு 2 பேர் கூட இருக்க மாட்டான். ஆனால் இந்த மாதிரி வகையில் பேங்க்கில் போய் ஃபிக்ஸட் டெபாசிட்னு சொல்லி பல பேர் நீங்கள் என்ன செய்கிறீங்க, போட்டு வைக்கிறீங்க. அந்த பணத்தை வாங்கி பல பேர் சாப்பிட்றீங்க. இது போல் பல வகையில் வட்டியோடைய பொருளாதாரம் நம்முடைய காசாக நம்முடைய வாழ்வாதாரமாக இன்றைக்கி புழங்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மளை குற்றம் பிடிப்பான், நரகத்தில் கொண்டு போய் தள்ளுவான் என்று பயந்து கொண்டு இந்த வட்டியிலிருந்து முழுமையாக நீங்கள் விடுபட வேண்டும். இனி நான் ஒருபோதும் வட்டிக்கு வாங்க மாட்டேன், வட்டி கொடுக்க மாட்டேன் என்ற மனநிலைக்கு மூமின்கள் வர வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் மறுமையில் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தருவான் என்று கூறிக்கொண்டவனாக என் உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.